ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இதிலிருந்து நாட்களை நாங்கள் ஆசிரிக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கவும், ஜெபிக்கவும், தியானம் பண்ணவும், பாடல் பாடவும், ஆண்டவரை தேடவும், அதிகாலையிலே தேடவும், இரவு தேடவும், நடுஜாமத்தில் தேடவும், 4ஆம் ஜாமத்தில் தேடவும் தேவன் தந்த எல்லா படிப்பினைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பிரச்சனை கடல் அளவு, சமுத்திரம் அளவு, வானளவு இருந்தாலும் இந்த 40 நாளுக்குள்ளாக கையளவு மேகம் அது எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எலியா ஒரு கையளவு மேகம் பார்த்து சொன்னான், இதோ பெரும் மழையின் இரைச்சல் சத்தத்தை நான் கேட்கிறேன். வறண்ட வானிலை, தண்ணீர் இல்லாத தடாகம், வாழ்க்கை அப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டாள் முடிவெடுத்த இதே சமயத்தில் ஆண்டவர் ஒரு கையளவு மேகத்தை காண்பிக்கிறார். இன்று ஒவ்வொரு வீடுகளில இந்த ஒரு கையளவு மேகம் இறங்கி வருகிறது. இந்த வறண்ட வானிலையிலே கையளவு மேகம் ஒவ்வொருவரும் அபிஷேகிக்கிறது, ஒவ்வொருவரும் புதிதாக்குகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நிச்சயமாகவே இம்மட்டும் செய்தவர் இனிமேலும் செய்ய போகிறார். அதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனே நான் உம்மதண்டையில் என்ற பாடலை நாம் பாடுவோம். தேவனே நான் உம்மதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியுள், இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியுள். மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான், மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நாம் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேர்வேன். தேவனே நான் உம்மதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியுள். யாக்கோப்பை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவிலீருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில், தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கீட்டி சேவேன். வாக்கடங்கா நல்ல நாதா, தேவனே நான் உம்மதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். நித்திரையின் என்று வீழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். இத்தரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே. இத்தரையில் உந்தன் வீடாய்
என் துயர்கள் நாட்டுவேனே, எந்தன் துன்ப தின்படியாய் இன்னும் உம்மை கேட்டி சேர்வேன், என்ற துன்பத்தின்படியாய் இன்னும் உம்மை கேட்டி சேர்வேன். தேவனே நான் உம்மதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். கைகளை உயர்த்தி ஆண்டவரே, இன்னும் நெருங்கி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, உங்களுடைய வல்லமை எங்கள் மீது இறங்கணுமே. கணுக்கால் அல்ல, முழங்கால் அல்ல, ஆண்டவரே முழுவதுமாய் எங்களை நிரப்பணுமே. ஆவினாலே, பலத்தினாலே, அதிசயத்தினாலே எங்களை நிரப்பணுமே. இப்பொழுதும் எத்தனையோ பலவீனங்களோட, பிரச்சனைகளோட, தேவைகளோட உடைய பிள்ளைகள் காலையில எழுந்து நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நோக்கி பார்க்கிறார்கள். நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன. இயேசுவை நோக்கி பார்த்த முகங்கள், யெகோவா தேவனை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன. அவர்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் முகங்கள் இருக்கிற எல்லா கண்ணீரையும் கர்த்தர் துடைப்பார். இனி துக்கம் இல்லை, இனி அலறுதல் இல்லை, இனி வருத்தம் இல்லை, இனி சஞ்சலம் இல்லை, இனி இருள் இல்லை, இனி வெயிலாகிலும் நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை என்ற வாக்கு இதோ உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான், நீங்க இருக்கிற இல்ல, இந்த உலகத்தில் உலகம் இருக்கும் வரை கடைசி பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்னவரே, இந்த வேளையில் அற்புதம் செய்யுங்கப்பா. கண்களிலே செய்யுங்க, காதுகளிலே செய்யுங்க, வாயிலே செய்யுங்க, மூளை மண்டலங்களிலே செய்யுங்க, இருதயத்திலே செய்யுங்க. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்க. சிறுநீரகத்திலே செய்யுங்க, கணையத்திலே செய்யுங்க, லிவர்ல செய்யுங்க, கால் கைகளில செய்யுங்க. எலும்பு முறிவுகள் எல்லாம் குணமடையட்டும் யூட்ரஸ் இயேசுவின் நாமத்தினாலே. சரும வியாதிகள் மறையட்டும். சுகர் நார்மலைஸ் ஆகட்டும், பிபி நார்மல் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதம் செய்யுங்கப்பா. மரண இருள், நுரையீரல் இயேசுவின் நாமத்தினால சுகம் அடைவதாக. பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக கரம் உயர்த்துங்க. ஆண்டவரே, அவர் தேர்வுகளில் கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை 10 மடங்கு தானியேலை போல சமத்தா மாற்றி ஜெயம் கர்த்தரால் வரும் என்று எங்கள் பிள்ளைகள் ஆர்ப்பரிக்கட்டும். ஜெயமோ கர்த்தரால் வரட்டும். ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த லெந்துள்ள நாட்களிலே நாம 3ஆம் நாள், புதன், வியாழன், வெள்ளி. இன்றைக்கு நாம இன்னும் ஒரு பாடத்தை இனிமேல் நிறைய பேர் ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் உபவாசத்தை ஆரம்பித்திருப்பீங்க என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். அப்படி ஒருவேளை நீங்க கொஞ்சம் தயக்கம் இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஏன்னா இது ரொம்ப நல்லது, நம்முடைய நன்மைக்காகவே இது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. உபவாசம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம ஒரு காலம் மறந்துவிடக்கூடாது. இது எல்லாம் ஆண்டவருக்காகலாம். இப்போ நம்ம உபவாசம் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, அவருக்கு என்ன பிரச்சனை இதில் சொல்லுங்க. ஆனால் நமக்காக தான் இந்த நியமத்தை அவர் உருவாக்கி அவர் வைத்திருக்கிறார். நேற்று நான் யோனா அந்த புத்தகத்தில் பாதியிலே அப்படியே நிறுத்தினேன். இன்றைக்கு நான் தொடர விரும்புகிறேன். யோனா 3ஆம் அதிகாரம், யோனா சாப்டர் 3 verse 4 இருந்து
யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்போது நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும். அப்போது நினைவில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். நினிவேயின் பாவம் முதல் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம்ல, யோனாவை ஆண்டவர் அழைத்த பொழுது அவர் இப்படிதான் அழைக்கிறார் பாருங்க. நீ எழுந்து, முதலாம் அதிகாரம் ஜோனா சாப்டர் 1:2, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என்னுடைய சமூகத்தில் வந்து எட்டினது. அவருடைய அக்கிரமம் சமூகத்தில் வந்து எட்டினது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து, உங்க அக்கிரமம் சமூகத்துல வந்து எட்டிட்டுப்பா, உங்களை நான் அழிக்க போறேன் அப்படின்னு ஒரு சாசனம் எழுதி கொடுத்து அனுப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு நியாய தீர்ப்பு நமக்கு எழுதிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நியாய தீர்ப்பை அவர் நிறைவேற்றுவதில் மிகவும் அக்கறையா இருப்பார். என்றால் அவர் அவர் சொன்னதை செய்கிறவர். அதனால இது கண்டிப்பா நடக்கும், நிச்சயம் நடக்கும். இன்றைக்கு நெகருடைய வாழ்க்கையில கர்த்தர் பேசுகிற காரியம் என்னன்னா, சீக்கிரத்துல நியாயம் விசாரிக்கப்படும். சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு முடிவு வந்துருச்சு. இதை தியானித்து கொண்டிருந்த பொழுது யோசனைக்கு வந்த ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால், எசேக்கியா தீர்க்கதரிசி, எசேக்கியா ராஜா குறித்து தான் எனக்கு ஒரு நினைவு வந்தது. ஆண்டவர் எசேயா தீர்க்கதரிசியின் வழியாக ராஜாவிடத்துல போய் சொல்லுகிறார், அப்பா, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, உன்னை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். இதுதான் எக்ஸாம்பிள். ஆண்டவர் நேரடியாக அனுப்புகிறார். சில நேரங்களிலே நமக்கு வார்த்தையின் வழியாக வரும், சில நேரங்களில ஊழியக்காரர் வழியாக வரும், சில நேரங்களில நமக்கே அப்படி ஒரு தோணும். அப்படிப்பட்ட சமயங்களிலே தீர்க்கதரிசியின் வழியாக வந்த வார்த்தை இதுதான், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ வியாதியிலே மரிப்பாய். உடனே இப்போ நினிவேக்கு அப்படிதான் ஒரு செய்தி வந்தது, நியாய தீர்ப்பு வந்தது. அவர்கள் என்ன செய்தான்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் நாம அந்த முடிவை கவனிக்கலாம். இந்த செய்தி நினிவே ராஜாவுக்கு எட்டின பொழுது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கழட்டி போட்டு ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாகிய நினிவே எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும், மேயாமல் இருக்கவும், தண்ணீர் குடியாமல் இருக்கவும், மனுஷரும் மிருகங்களும் ரெட்டில் மூடி கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழிகளை விட்டு தம் தம் கைகளில் கொடுமையை விட்டு திரும்ப கடவன். யாருக்கு தெரியும், நம்மை அடித்து போடாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று சொன்னான். இவங்க உபவாசத்தை கூறுவித்தாங்க. 40 days. இப்போ இன்னைக்கு ஒரு எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம். சாப்பாடு, ஃபுட். உபவாசத்துல மிக முக்கியமானது இந்த ஃபுட். நேத்தே நான் அதை ஆரம்பிச்சேன். ரைட், நம்ம தொடர்ந்து 3 வேளை சாப்பிடுகிறோம். நல்லா சாப்பிட்டா நாம மற்ற எதுலையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. சரிங்களா? நல்ல தூக்கம் வரும், நிம்மதியா படுத்து தூங்குவோம், அதுல எந்த விதமும் இல்லை. ஆனால் உணவிலே ஒரு டிசிப்ளின், தானியேலை போல. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாதர் அண்ட் மதர்
இந்த பைபிள். ஆதாம் ஏவாள் விழுந்தது எங்கன்னா இந்த ஃபுட்ல தான். ஆண்டவர் விலக்கின அந்த நன்மை தீமை அறிகிற கனியை அவர்கள் புசித்தார், இச்சித்து புசித்தார்கள். சோ ஆண்டவர் உபவாசம் இருந்த போது 40 நாள், அவர் 40 நாள் கழித்து அடுத்த நாளே சத்துரு வருகிறான், பிசாசு வந்து சொல்லுகிறான். ஃபர்ஸ்ட் சோதனை என்ன தெரியுமா? அங்க ஆதாம் ஏவாள் விழுந்து போனாங்க, இங்க புதிய ஆதாம் விழவில்லை. ஃபர்ஸ்ட் சோதனை சாப்பாடு தான். கரெக்டா பிடிக்கிறான். அதனாலதான் நம்மளுக்கு எதிரி எதுனா முதல் எதிரி நம்ம உணவு தான். முதல் எதிரி. அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா அதுவும் நஞ்சுதான். அளவுக்கு அதிகமா தேனை கூட குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, எதுவுமே அளவுக்கு அதிகமாய் சாப்பிடக்கூடாது. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நம்ம இந்த டயட் பத்தி நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். ஹீலிங் மினிஸ்ட்ரி, ஆண்டோட ஹீலிங் மினிஸ்ட்ரியில எவ்வளவு டயட் இம்பார்ட்டன்ட் என்பதை பார்த்து கொண்டிருந்தோம். நமக்கு இப்போ ரொம்ப என்னது நம்மோடு கூட ரொம்ப இணைந்து கொள்கிற அளவுக்கு, நம்முடைய தாட்டுக்கு இணைந்து கொள்கிற அளவுக்கு இப்போ 40 நாள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த முதல் ஆதாம் ஏவாள் உணவிலே தோற்று போனான். ஆனால் 2ஆம் ஆதாம் ஆகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர் பிதாவின் சற்சொரூபம் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ என்ன செய்யணும்னா, இன்னொரு சங்கதியை உங்களுக்கு சொல்ல பாருங்க. அதே மாதிரிதான் இவனுக்கும் ஆசீர்வாதம், யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா? சிவப்பு கூழ். பெரியமானவர்களே, நான் அதை பத்தி சிந்திக்கும் பொழுது அவன் வந்து கேட்குறான், ஐயோ எனக்கு பசி உயிரை போகுது, கொஞ்சம் சாப்பாடு போடுறான். இவன் ரொம்ப அழகா, ரொம்ப சுவையா, ரொம்ப ஸ்மெல்லியா அப்படி சமைச்சுட்டு இருக்கிறார் வீட்டில். யாக்கோபு உங்களுக்கு தெரியும், அம்மா புள்ள. அவரு நல்லா குக் பண்ணுவார். எனக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி குக் பண்ணுவீங்களே எனக்கு தெரியாது. ரொம்ப நல்லா குக் பண்ணுவார். இவர் வீட்டுக்கு போயிட்டு வராரு ஏசா. வந்துட்டு பிறகு கேட்குறாரு, இடே கொஞ்சம் சாப்பாடு கொடுறா. இவன் நம்பாலேன்னா எத்தனைச்சே நம்பால் பாருங்க. அவனுடைய எண்ணமெல்லாம் ஆஸ்தி, அவன் எண்ணமெல்லாம் பணம், அவன் எண்ணமெல்லாம் சொத்து. சொல்ல, உன்னுடைய புத்திர ஸ்வீகாரத்தை கொடுக்குறியா, நான் உனக்கு தரேன். அப்போ அவன் சொன்னான், ஏசா, இது ரொம்ப இயல்பா நம்ம ஒரு சின்ன ஆர்குமெண்ட்ஸேக்கே சொல்லுவோம். அவன் சொன்ன, டே நான் செத்து போகிறேன் சாப்பாடு இல்லாமல், அட்லீஸ்ட் எனக்கு அது பெரிய விஷயம் இல்லைடா, சிஸ்ட புத்திர பாகம்னா ஒரு பெரிய மேட்டரே இல்லை, நீ சாப்பாடு கொடுறா. இது சரியா தவறா? தனி உணவுனுக்கு உணவினில் உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழைத்திடுவோம் அப்படின்னா நமக்கு பாடல் இருக்கிறது. ஆனா இவனுக்கு சாப்பாடு இல்லை, ஆனா புத்திர ஸ்வீகாரத்தை விட்டு கொடுக்குறான். சரி, நம்ம அந்த டாபிக்கு நம்ம நெக்ஸ்ட் வரும். அது விட்டு கொடுத்தது சரியா தவறா, யாக்கோபு அது விலை பேசினது சரியா தவறா, இது ஆண்டவர் பார்வையில இது சரியா தவறா, ஏசா செய்தது தரையா, அவன் விட்டு கொடுத்தது சரியா தவறா என்பதெல்லாம் நம்ம பிறகு பேசுவோம். ஆனா அங்க ஒரு பெரிய பிரச்சனை வருவதற்கான காரணம் ஒரு சிவப்பு கூழ். இன்னைக்கு குடும்பத்துல கூட பயங்கரமா சாப்பிடுற குடும்பம் விருத்தி அடைந்ததா சரித்திரமே இல்லை. சாப்பிட்டு சாப்பிட்டு அஸ்தி அடித்து போட்டவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, அது விடுங்க. சரீரத்தை அடித்து போட்டவங்க. அடுத்து ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாருங்களேன். என்னாகமத்துல
நம்பர்ஸ்ல 11th சாப்டர் பாருங்க. அங்க 31ஆம் வசனத்திலிருந்து இங்க ஜனங்கள் என்ன செய்யறாங்க? பயங்கரமா அழுகுறாங்க. என்னன்னு அழுகுறாங்க? எதுக்கு அழுகுறாங்க தெரியுமா? 18th verseல நீங்க ஜனங்களை நோக்கி, நாளைக்கு உங்களை பரிசுத்தப்பட நீங்கள் இறைச்சியை சாப்பிடுவீர்கள். எங்க இறைச்சி கேட்கிறாங்க பாருங்க. அந்த வசனத்தை எங்கன்னு பாருங்க. இரவிலே பாளையத்திலே பனி பெய்யும், மன்னா அதிலே விழும், அந்தந்த வம்சங்கள் சேர்ந்து கூடாரவாசியில் அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது. மோசேயின் பார்வைக்கு அது பொல்லாப்பா இருந்தது. அப்போது மோசே கர்த்தரை நோக்கி, இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதுனாலே உமது அடியானுக்கு உபத்திரம் வர பண்ணியது என்ன? உங்களுடைய கண்களில் என் கிருபை கிடையாது போனது என்ன? எதுக்கு தெரியுமா அவங்க அழுகுறாங்க? இறைச்சிக்காக அழுகுறாங்க. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி காண்பிக்கிறேன் பாருங்க. யாத்திராகமத்துல அவர் சொல்றாரு, ஈவன் அந்த 15ஆம் அதிகாரத்து பக்கத்து அதிகாரமே, அது 16th அதிகாரம் 3ஆம் வசனத்துல, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டி உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியா சாப்பிட்டு எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போகுமானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொள்ளும்படி நீர் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தது என்ன என்று அவரிடத்திலே சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஊர்ல வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், இறைச்சி எல்லாம் இருந்தது, அங்கங்கே செத்துருப்போமே, நீங்க ஏன் எங்களை கூப்பிட்டு வந்து இந்த வனாந்தரத்துல இப்படி தேவையில்லாத ஒரு உணவு, மன்னா போன்ற உணவு, மன்னா உணவு இந்த எண்ணாமத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ரென்த்தான உணவு. ஆனா இந்த மக்கள் இறைச்சி கேட்டாங்க. ஆண்டவர் கோபம் பாருங்க. 32ஆம் வசனத்துல பாருங்க, 31ஆம் வசனம். அப்போது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையிலே 2 முழம் உயர விழுந்து கிடந்தது. ஒரு நாள் டிஸ்டன்ஸ், இந்த பக்கம் ஒரு நாள் டிஸ்டன்ஸ்னா லென்த் அண்ட் பிரெத். ஒரு நாள் டிஸ்டன்ஸ் நடக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு காடு இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு போறோமா, எவ்வளவு அடியா, 1 முழம் 2 முழம். நம்ம கையில இது 1.5 முழம், இதோட சரி நம்ம கை பெருசா இருந்தா 2 முழம். அங்க பாருங்க, தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் ராமுழுதும் சேர்த்தார்கள். அதுக்கப்புறம் பாருங்க, குவித்து வைத்தார்கள். தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சிகளை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் அவர்கள் மூண்டது. கர்த்தர் மகா பெரிய வாதியினால் வாதித்தார். இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதனால் அந்த ஸ்தலத்திற்கு கிப்ரோத் அத்தோவா என்று பெயரிட்டான். அத்தோவா அத்தோ அப்படி கேள்விப்படுகிறீங்களா? அத்தோ கிப்ரோத் அத்தோ என்ன ஜனங்களுக்கா? இச்சித்து பல்லு இடுக்கிலிருந்து எடுக்கிறதுக்குள்ள கர்த்தருடைய கோபம் ஒரு மேல் வந்ததாம். அவங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறார். அந்த வசனத்தை தேடி அனுப்புங்க. மூக்குல வாயிலெல்லாம் வெளியே வந்துதான். ஆண்டவருடைய கோபம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? நீங்க ஏதாவது ஒரு இடத்தை இச்சித்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சாப்பாடை இச்சித்து அதுக்காகவே, அல்லது குடி, அல்லது வேற ஏதோ ஒரு காரியங்கள், அதை எப்பொழுதும் வேணும் அப்படின்னு நினைச்சு அழுதீங்கன்னா மகா கோபம் வரும். அதனால உணவு மிக 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 ஜாக்கிரதையாய் உணவை ஜாக்கிரதையாய் நாம சாப்பிட பழகி கொள்ள வேண்டும். We have to be very 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 careful. சரி, இது வரைக்கும் இத்தனை வருஷங்கள் நாம என்ன பண்ணியிருக்கிறோம்?
நிறைய உணவு சாப்பிட்டு 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 உடம்பு முழுவதும் கொலஸ்ட்ராலை நாம ஏற்றி வைத்திருக்கிறோம். இருதயத்தில் மாத்திரமல்ல, உடல் முழுவதும் கொலஸ்ட்ரால், கொழுப்பு. பெரியமானவர்களே, டாக்டரின் கத்தி நம்மீது படுவதற்கு முன்பாக நாம் தொண்டையிலே கத்தி வைக்க வேண்டும். நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. டாக்டருடைய கத்தி நம்மிலே படுவதற்கு முன்பாக, அதை பட்டு உங்களுக்கு தெரியும் எதை சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை? ஸோ நான் அதை நாசுக்காக சொல்கிறேன். இந்த கொலஸ்ட்ரால் அகற்றும் அப்படின்னு டாக்டர் முடிவு பண்ணி கத்தி வைப்பதற்கு முன்பாக தொண்டையிலே கத்தி வைக்க வேண்டும். அதுக்கு உகந்த நாட்கள் 40 நாட்கள். நான் சொல்றேன், 40 நாட்கள் நீங்க இறைச்சியை தவிர்த்து பாருங்க. உங்களுடைய மெட்டபாலிக் சேஞ்ச், உங்களுடைய சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றம். ஏறிந்த எல்லா கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் அது கரைந்து மெழுகை போல ஓடி போகும். அடுத்த வருஷம் முழுவதும் ஓடும்படியா இந்த 40 நாள் தான் நமக்கு கர்த்தர் கருணையாய் கொடுத்த நாட்கள். அதனாலதான் யோனால நம்ம பார்க்கிறோம், தானியல்ல பார்க்கிறோம், ருசியான பதார்த்தங்களையும் அவங்கள எல்லாம் தவிர்த்தாங்க. சரி, இன்னொரு விஷயம், நான் உணவை பத்தி பேசிட்டேன். இப்ப அடுத்த ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். இன்னைக்கு ஏன் அதை உணவை பற்றி பேசினோம்னா, நம்ம ஸ்டார்டிங்லே இருக்கிறோம். இது ஒரு 2வது நாள்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நிச்சயம் நீங்க ஒரு 2-3 நாள் தான் சிரமமா இருக்கும். அல்லது வெஜிடேரியன் சாப்பிட்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம பிறந்ததுலேருந்து கறி சாப்பிட்டவங்கல்ல, நம்ம இறைச்சியை சாப்பிட்டவங்க. ஆனால் நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் உங்கள் டயட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நினைவே கர்த்தர் கொண்டு வர மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையே கர்த்தர் ஒன்றும் பண்ண மாட்டார். அப்புறம் உங்கள் உடலில் பாருங்கள், மெல்லிதா, லைட்டா, அழகா, தானியலை போல மற்ற வாலிபரை காற்றில் முகப்பொலிவு. நீங்கள் ஃபேஷியலே பண்ண வேண்டாம், கர்த்தர் உங்கள் முகத்தை பொலிவுற பண்ணுவார். வெஜ் சாப்பிட்றவங்களுக்கும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்குள்ள வித்தியாசத்தை எப்போது காண்பிப்பார் தெரியுமா? எல்லா நாளும் இல்லை, இந்த 40 நாள் நிச்சயம் காண்பிப்பார். அதனால தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு செல்ஃப் கண்ட்ரோல். எதற்கும் நான் அடிமையா போகக்கூடாது. எதற்கும் சொல்றேன், இதுக்கு எதற்கும் சினிமா, டிவி, சீரியல், குடி, வெறி, எதற்கும் சிகரெட் அல்லது தேவையில்லாத ஐட்டம்ஸ் தான், தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். அதெல்லாம் கூட எதுலையுமே நம்ம அடிக்ஷனா இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள் எதுக்கும் அடிமையா இருக்க மாட்டாங்க. ஆண்டவரை தவிர, ஆண்டவருக்குத்தான் நாம் அடிமையா இருக்கணுமே தவிர மற்ற யாருக்கும் மற்ற எதற்கும் நாம் அடிமையா இருக்கக்கூடாது. அப்படி ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், டிசிப்ளின் ஆண்டவர் நமக்கு கொடுக்கட்டும். நிச்சயம் கொடுப்பார். தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க உங்க லைஃப். அதுக்கப்புறம் சாட்சியா நீங்க நிறைய காரியங்களை சொல்லுவீங்க. 2வது குறிப்பு, இப்போ தீர்ப்பு எழுதப்பட்டுச்சு. நான் சொன்னேன், எசேக்கியாவுக்கு தீர்ப்பு எழுதப்பட்டது. இப்ப நினிவே மக்களுக்கு தீர்ப்பு எழுதப்பட்டது. வேறு யாருக்கெல்லாம் தீர்ப்பு எழுதப்பட்டது என்று பைபிளை நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. உட்கார்ந்து இன்னைக்கு எல்லாம் அதை தான் யோசிங்க. யாருக்கெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டார், இல்லை நான் உன்னை எடுத்துக்கொள்ள போறேன், அவ்வளவுதான், ஜஸ்ட் அவ்வளவுதான், காலி. இன்னொன்னு கூட யோசனா, தாவீது இடத்துல நாத்தான் சொல்லுவார், நீயே அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை சொல்லுவார். அவலட்சணமாய் பிறந்த அந்த பிள்ளை மரிக்கும் என்று சொன்னார். அது அப்படியே நடந்தது. அது எந்த பாவம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் ஒரு தடவை நியாயம் செய்ய ஆரம்பிச்சார்னா, தீர்ப்பு எழுதினார்னா அவ்வளவுதான், காலி. இந்த 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 கான்செப்ட்ல நீங்க பார்க்கும் பொழுது நினிவே மக்களை கர்த்தர் அழித்திருக்க வேண்டும், நிச்சயமாக அழித்திருக்க வேண்டும்.
எசேக்கியா வாழ்க்கை முடிந்திருக்க வேண்டும், நிச்சயம் முடிந்திருக்க வேண்டும். இந்த 2 நிகழ்ச்சியில நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் தான் திட்டம் பண்ணின, தான் எழுதி வைத்த நியாய தீர்ப்ப, ஜட்ஜ்மெண்ட்ட தன்னுடைய கிருபையுள்ள கரத்தினாலே, எத்தனங்களினாலே, மனதுருக்கத்தினாலே, பரிதவிப்பினாலே ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்வார். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? உங்கள் மேல எங்க மேல பரிதபிக்கிறதுனாலதான் ஆண்டவர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். நம்ம மேல பரிதபிக்கலைன்னா நம்ம எப்பொழுதும் செத்து போயிருப்போம். அதனால இன்னொன்னு சொல்றேன், நீங்க 40 நாள் ஆண்டவரிடத்துல திரும்பும் பொழுது உங்களை குறித்து எழுதி வைக்கப்பட்ட, என்னை குறித்து எழுதி வைக்கப்பட்ட நியாய தீர்ப்புகளை அவரே மாற்றி அழித்து எழுதுவார். ஃபார் எக்ஸாம்பிள், எசேக்கியா, உன்னை நான் அழிக்க மாட்டேன், இன்னும் 15 ஆண்டுகள் உனக்கு கொடுப்பேன். எவ்வளவு ஆச்சரியம் இல்ல? நினைவே, உங்களை அழிக்க மாட்டேன், நான் 1,20,000 பேர்கள் நான் அழிக்க மாட்டேன். ஆனா நான் தான் சொன்னேன், இப்பொழுதும் நான் தான் சொல்லுகிறேன், நீ திரும்பி வந்தபடினாலே, மனம் திரும்பி வந்தபடினாலே, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினதுனாலே, உங்களை தாழ்த்தினதுனாலே, ஆண்டவர் பக்கத்துல வர பிரியப்பட்டதுனால நான் உங்களை அழிக்காதிருப்பேன். எத்தனையோ பேர் குடும்பங்களில, கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, எத்தனையோ பேர் குடும்பங்களில சாபத்தினாலே, வியாதி, அதே போல மரண கட்டுகள், ரொம்ப இள வயதுல இறந்து போகிற அநேகர் உண்டு. 40 வயதுல அந்த குடும்பத்துல மரித்து போவாங்க. இன்னொரு விஷயம்னா, இந்த கேன்சர், இப்பொழுதெல்லாம் கூட டயபெட்டிக் மாதிரி கேன்சர் வந்தவுடன் டாக்டர் கேள்வி கேட்கறது என்னன்னா, உங்க அப்பா அம்மாவுக்கு மரபுல ஏதாவது கேன்சர் கட்டிகள் இருந்ததா, கேன்சர் இருந்ததா? இப்ப அப்படி கேட்க ஆரம்பிச்சாங்க, டிஎன்ஏல இருக்கா? அதனாலதான் நான் சொல்வேன், ரொம்ப விளையாட்டுக்கு சொல்வேன், கல்யாணம் பண்ண போகும்போது மாப்பிள்ளை பொண்ணு என்ன என்ன அழகு, என்ன படிப்பு, என்ன வேலை, என்ன ஜாதி, எவ்வளவு சவரம் கொடுப்பாங்க, எங்க கல்யாணம் வைப்பாங்க, இதெல்லாம் கேட்கறத விட்டுட்டு உங்க குடும்பத்துல கேன்சர் இருக்குதா, நாம அவங்கள நேரில் கேட்க முடியாது, சின்னதா ஒரு ஆய்வாவது பண்ணலாம். குடும்பத்துல சிவியரான டயபெட்டிக் இருக்கா? குடும்பத்துல ஏதாவது பித்து பிடிச்சவங்க யாராவது இருக்கிறாங்களா? புத்தி சுவாதீனம் இல்லாம உங்க குடும்பத்துல 2 பொண்டாட்டிக்காரன் இருக்கானா, 3 பொண்டாட்டிக்காரங்க வரும் வம்சத்துல? ஏன்னா வம்சமாக சில காரியங்கள் வரும். இதெல்லாம் டிப்ஸ். நீங்க போய் அழகு, அவங்க படிப்பு, அவங்க இப்படி இருக்கணும், அவங்க அப்படி இருக்கு, அதெல்லாம் பார்க்காம இதெல்லாம் நீங்க பொண்ணு பக்தியான பொண்ணா? பக்தினா உடனே பயங்கர பக்தி, அதையே நம்பாதீங்க. ரொம்ப மாடர்ன் வெஸ்டர்ன், அதையே நம்பாதீங்க. ஓ, என் பொண்ணு கோயில்ல இருக்கிறா, அதையும் நம்பாதீங்க. ஓய்யோ, என் பொண்ணு வெஸ்டர்ன், அதையும் நம்பாதீங்க. ஹம்பிளா, தாழ்மையா, எல்லாருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு அடக்கமான, கஷ்டம்தான் இல்ல, மாப்பிள்ளை பெண் கிடைப்பாங்களா? கவனிங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இவங்க தீர்ப்புகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? மறுபரிசீலனை செய்கிறார். ரொம்ப சிம்பிளான ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். உங்களை குறித்து எழுதப்பட்ட தீர்ப்புகள் மறுபரிசீலனை செய்யப்படும். பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு எழுத வைக்கப்பட்ட தீர்ப்புகள், இல்ல இந்த வருஷத்துல உன்னை எடுத்துக்கொள்வேன் என்று ஆண்டவர் எழுதி வைத்த தீர்ப்பை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், இந்த 40 நாட்கள் போதும். அது 40 நாட்கள் உண்மையாய் உபவாசம் இருங்க, உண்மையாய் உண்ணா நோன்பு இருங்க, உண்மையாய் வேதம் வாசிங்க, உண்மையாய் செபிங்க. கேன்சரும் குடும்பத்தில் இருக்கலாம், சிறுநீரக கோளாறுகள் இருக்கலாம், புத்தி சுவாதீனங்கள் இருக்கலாம், சரும வியாதிகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், திருமணமாகாமலே இருப்பாங்க சில குடும்பங்களில, அது ஒரு சாபம், அப்படி இருக்கலாம். தற்கொலையின் ஆவிகளோட
நிறைய பேர் தற்கொலை பண்ணிப்பாங்க, ட்ரெயின்ல தூக்கு மாட்டிட்டு, இப்படி பலவிதமான தற்கொலையில் இருப்பாங்க. அப்படி ஒரு நிலைமை இருக்கலாம். அதெல்லாம் ஆண்டவருடைய தீர்ப்புகள், ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை மாத்தணும். நம்ம நியாயாதிபதி நம்ம மன்னிச்சு நமக்கு வாழ்க்கையில நன்மை செய்யணும்னா 40 நாள் அவசியம் நமக்கு தேவை. அட்லீஸ்ட் 40 days. இல்லைனா நோ வே. நான் ரொம்ப கிளியரா பேசுறேன். 2-3 நாள் அல்ல, இனிமேல் அப்படிதான் பேசுவேன். ரொம்ப கிளியரா பேசுவேன். இந்த 40 days ஆண்டவர் பாதத்தில் நாம் அமர்ந்திராது விட்டால் கோபாக்கினை, நிக்கிரகம், அழிவு, நாசம், இழப்பு, வேதனை, கண்ணீரெல்லாம் வரும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். சிம்பிள். ஏன்னா பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறத தான் நம்ம செய்கிறோம். இது ஒன்றும் சடங்கல்ல அல்லது பாரம்பரியம் அல்ல. சிலர் சொல்லுவாங்க, ஐயா என்னங்க ஐயா நீங்கள் ரொம்ப 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 பாரம்பரியமா, ஐயோ ரொம்ப பழமைவாதியா இருக்கிறீங்களே, அடிப்படைவாதியா இருக்கிறீங்களே. சொல்லி சொல்லி தான் என் ஜனங்களுக்கு எடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு வேளை சாப்பிடாம இருந்தால் ஒன்றும் செத்து போக மாட்டோம். நான் நேற்றே சொன்னேன், 3 days வரைக்கும் தண்ணி குடிக்காமல் இருக்கலாம், 21 days வரைக்கும் சாப்பிடாம இருக்கலாம், அதுக்கு மேலே செத்து போயிடுவாங்க. ஒரு வேளை சாப்பிடாம இருக்கிறதுனால யாரும் செத்து போக மாட்டாங்க. அது ஏன் சாப்பிடாம இருக்கணும்னா, என் ஆண்டவருக்காக என்னை வருத்தி பசியில என் ஆண்டவரை தேடுவேன். ஆண்டவருக்கு தெரியாது, ஏன்னா அவர் பசியில் இருந்திருக்கிறார். 40 நாள் இருந்திருக்கிறார். எவ்வளோ பவர் தெரியுமா? அவர் முடித்து வராரு. ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். நான் நாளைக்கு தான் சொல்கிறேன், சில காரியங்கள் சொல்கிறேன். 40 நாள் கழித்து அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நான் சொல்கிறேன். இன்றைக்கு ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க, உணவு, தவிர்க்க வேண்டிய இறைச்சிகள், தவிர்க்க வேண்டிய பாவமான சாப்பாடுகள், உணவு பழக்க வழக்கங்கள், போதை வஸ்துக்கள், குடி, அசுத்தங்கள் எல்லாவற்றையும் தவிர்த்திடணும். 2வது, ஒருவேளை நியாய தீர்ப்பு மேலே நமக்கே தெரியாமல் எழுதப்பட்டிருந்தா 40 நாளை பயன்படுத்தணும். இந்த 40 நாள் முடிவில் உங்கள் தீர்ப்புகள் திருத்தப்படும். நீங்கள் திருந்தி வாழ, நீண்ட நாள் வாழ கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தைக்காக மக்கு ஸ்தோத்திரம். நாளில் நீ பேசின எல்லா வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் மனதுருக்கம் உள்ளவர், பரிதபிக்கிறவர், எங்களுக்காக மனஸ்தாபப்படுகிறவர். இதெல்லாம் எங்களுக்கு ஏன் சொல்லிக் கொடுக்குறீங்க தெரியுமா? அட்லீஸ்ட் நீ இப்படி ஒரு 40 நாளாவது வந்தீங்கன்னா நான் மனம் மாறத்துக்கான சான்ஸ் இருக்கு. எஸ், வருவீங்களா? எத்தனை பேர் வருவீங்க? கைகளை உயர்த்தி காட்டுங்க. 40 நாள் சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல். 40 நாள் செல்ஃப் டிசிப்ளின். 40 நாள் உணவில் ஒரு டயட்ரி ஃபாஸ்டிங். 40 நாள் ஜெபிப்பதில் ஒரு வைராக்கியம். 40 நாளுக்குள்ள வேதத்தை வாசித்து முடிப்பதிலே ஒரு பெரிய பக்தி வைராக்கியம். எவ்வளவு நேரம் வேணுமோ அவ்வளோ நேரம் ஜெபிப்பதில். எத்தனை நேரம் ஜெபிக்கணும், எத்தனை மணி ஜெபிக்கணும், எத்தனை முறை ஜெபிக்கணும் என்பதெல்லாம் ஒரு சேலஞ்சோடு நாங்கள் செய்து முடிக்க உதவி செய்யும். எசேக்கியாவுக்கு பாராட்டின, நினேவேக்கு பாராட்டின அந்த கிருபை எங்களுக்கும் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.